ஹalleluya கண்களை மூடி ஹalleluya 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 ஒரு நிமிடம் கண்களை மூடி ஏசப்பா நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவர். உங்களுடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பட்டும். ஷாபாபா காத்தாரா ஜீசஸ் சொல்லுங்களேன். என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்தில் என்ன நோக்கி கூப்பிடு சொல்ல சொன்ன ஆண்டவர். ஏதோ நெருக்கத்தில் வந்திருக்கலாம், போராட்டத்தில் வந்திருக்கலாம், அவரை நோக்கி கூப்பிடுங்க. நமக்கு அவர் இல்லாம வாழ்வு இல்லை. ஒரு நொடி கூட அவர் இல்லாம வாழ முடியாது இந்த உலகத்துல. இயேசுவேன்னு சொல்லுங்க வாய்களை திறந்து. ஹalleluya. அவர் வரட்டும், அவர் வந்து உங்களோட பேசட்டும், உங்க கையை பிடிச்சு அவர் சொல்லட்டும், பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாத நான் உன் தெய்வம், நான் உன்னை பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன். ஷகபகத பயப்படாதே வாலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோதிரம். பயப்படாதே பயப்படாதே வாலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே. சொல்லுங்க. நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணீரே. நீரறியா எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. நீங்க நினைச்சபடி செய்கிறவர். என்னை மறவா, என்னை மறவா இயேசு நாதன் தயவாள், உந்தன் தயவாள் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதன் தயவாள் என்னை நடத்தும். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. உண்மை நிச்சயம் இருக்குதா? எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்களை மூடி. ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசம் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசம். எல்லாரும் சூழ்நிலையை கண்டு பயந்து, சவுலும் அவனோடு இருந்த சேனையா முழுவதும் பயந்து போயிருக்கிறாங்க. ஒரு கோலியாத்தை கண்டு பயந்து போயிருந்தார்கள் சூழ்நிலையை பார்த்து. ஆனா தாவீது சூழ்நிலையை பார்க்கல, தன்னை சூழ்ந்திருந்த தேவனை பார்த்தா. இங்க இருக்கிற ஆண்டவர், ஒரு சிலருக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க இப்ப சூழ்நிலையை பார்த்து பயந்து போய் வந்திருக்கிறீங்க, ஆனா திரும்ப வெளியே போகும்போது உங்களோடு இருக்கிற ஆண்டவரை பார்த்து நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தரணும். என்ன அபிஷேகம்னா சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற அபிஷேகம். பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாமல் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு. கர்த்தர் உனக்கு தர போகிற அபிஷேகம் எது தெரியுமா? நீ பிறருக்கு தைரியம் சொல்லுகிற நிலைமையில கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். நீ போகிற பாதை பயங்கரமான பாதை, புயல் அடிக்கிற பாதை, காற்றடிக்கிற பாதை தான். ஓ பவுலே, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். இங்க இருக்கிற ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், மரண பயங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நல்ல கரங்களை தட்டி சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற தேவ அபிஷேகம் நான் ஜெபிக்கிறேன். இப்போது அந்த வேளையில் இயேசுவின் நாமத்தினால சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற தேவ அபிஷேகம். நாளைக்கு தலை போகணும்னு தெரிஞ்சாலும்
தலையில கொஞ்சம் கூட பயம் இல்லாம தைரியமா தலை சாய்ச்சி படுக்க முடிகிறதற்கு தருகிற தேவ அபிஷேகம், பேதுருவுக்குள்ள இருந்த அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற தேவ அபிஷேகம். அவர் அறியாம என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது சூழ்நிலைகள், அதுதான் மேற்கொள்ளுகிற அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை என் மேல ஊச்சுங்கன்னு சொல்லி 2 கரங்களை உயர்த்தி கொஞ்சம் வாலிமை குறைச்சிருங்க, மானிட்டர் குறைச்சிருங்க. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் என் மேல வரட்டும், என் மேல வரட்டும், என் மேல வரட்டும், என் மேல வரட்டும். உங்க சத்தம் எழும்பட்டும். இசை சவுண்டோ மைக் சவுண்டு வேண்டாம், கொஞ்சம் குறைங்க. இன்னும் உசில் அடிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, இப்போது அந்த அபிஷேகம் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஓட. பிசாசினுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? உங்களை பயமுறுத்தி ஓட்டத்தை பாதியிலே நிற்க வைப்பது. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? இன்னைக்கு உங்க பக்கத்துல வந்து உங்களை தட்டி எழுப்பி வார்த்தையை கொடுக்க போறார். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, ஜீவனுள்ள வார்த்தை. தேவ பர்வதம் மட்டும் உங்களை கொண்டு சேர்க்கிற கர்த்தருடைய வார்த்தை வரணும். சொல்லுங்க, வாயை திறந்து, ஆண்டவரே எனக்கு நேராமுடைய வார்த்தை கடந்து வரட்டும். சோர்ந்து போய் வந்திருக்கிற பிரச்சனைகள்ல சோர்ந்து போய் வந்திருக்கிற போதும்னு சொல்லி வந்திருக்கிற, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். காற்று வீசட்டோ, கடல் பொங்கட்டோ, எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரோ இயேசு இருக்கு. ஓ, காற்று வீசட்டோ, கடல் பொங்கட்டோ, வியாதி வரட்டோ, சோதனை வரட்டோ, எனது நங்கூரோ, எனது நங்கூரோ இயேசு இருக்கிறார். எனது நங்கூரோ. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயம். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு. இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் பரவாயில்ல, அவர் எனக்கு கொடுத்த கிருபை, அவர் என்னோடு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். நான் போய் அந்த விருத்த சேதமில்லாத பெலிஸ்தனை, இப்போது எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற அந்த கோலியாத்தின் ஆவியை நான் போய் மேற்கொள்ளுவேன். அந்த வியாதியை நான் மேற்கொள்ளுவேன். அந்த சமாதான குறைவை நான் மேற்கொள்ளுவேன். அந்த பிள்ளையோடைய போராட்டத்தை நான் மேற்கொள்ளுவேன். நான் போய் மேற்கொள்ளுவேன். கர்த்தர் அந்த தைரியத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வாசிப்போம் நீதிமொழிகள் 28:1. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 1வது வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் என்ன பண்றாங்களா? ஓடி போயிடுறாங்க. யாருமே இல்லை, யாருமே துரத்தலை. பயம் என்ன பண்ணிருது தெரியுமா? ஓடி போக பண்ணிரு. ஆனா நீதிமான் எப்படி இருக்கிறான் தெரியுமா? நீதிமான்களோ சிங்கத்தை போல. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஒரு நீதிமான். உங்க முகத்துல பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கிறீங்க. ஏன் நீங்க பயப்படுறீங்கன்னு கேளுங்களேன். பயம் உங்களுக்குரிய சிறக்க அல்ல, பயம் உங்களுக்குரியது அல்ல. பிசாசு தான் பயப்படணும் உங்களை கண்டு, பிசாசு தான் நடுங்கணும், வியாதி தான் பயப்படணும், பிரச்சனை தான் பயப்படணும். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா நிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த தைரியத்தை தரணும். பாருங்க, நான் கல்லூரியில் படிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்மம் ஞாபகம் வர்றதுனால சொல்றேன். ஒரு புறஜாதியார் தம்பி, இந்து தம்பி, அவனுக்கு ஏசப்பா மேலே ரொம்ப கோவம். ஏன்னு தெரியல. அவங்க வீட்டில் ரொம்ப பயங்கரமான இந்து குடும்பம். யாராவது கிறிஸ்தவர்கள் எதுவும் அவனுக்கு தவறாக பண்ணிட்டாங்களான்னு தெரியல, என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருப்பான். செகண்ட் இயரில் தான் அவன் எங்கள் ரூமுக்கு வந்தான். பயங்கர சண்டை போடுவான். திடீர்னு ஒரு நாள் இரவு லேட்டாக வந்தான். நைட்டு 11:30 இருக்கும். வந்தவன் நைட்டு திரும்பி படுக்கிறான். தூக்கம் வரலை. எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கிறான், பயந்துட்டு இருக்கிறான். அப்படி திரும்பி பார்க்குறான், தூக்கம் வரலை. அப்படி இப்படி பண்ணுறான். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. எனக்கு புரியுது அவன் ஏதோ பயத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் நம்மளா போய் சொன்னால் கோவப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். திடீர்னு காலையில் 4:30 மணி இருக்கும். பாருங்க, அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, பக்கத்து ரூமில் போய் ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்கான், பேய் படத்தை.
நைட்டு எல்லாம் ஒரே பயம், உருண்டு உருண்டு படுத்துட்டு காலையில் பக்கத்தில் 5 ரூம் தாண்டி தான் பாத்ரூம் இருக்குது. இப்போ இவனுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு வழி இல்லை. பாத்ரூமில் பேய் நிற்கிற ஒரு பயம் இவனுக்கு. பாருங்க, ஒருவனும் தொடராத இருந்து துன்மார்க்கன் என்ன பண்ணுறானா ஓடி, இவனுக்கு அடக்க முடியல. காலையில் நேராக ஜன்னலை திறந்தா, நாங்கள் 2வது ஃப்ளோர், பக்கத்து நேராக கீழே வந்து வார்டன் தங்கியிருக்கிற ரூம். இவர் வார்டன் அப்போ தான் வெளியே 4:30க்கு எழுந்திரிச்சு லைட்டை போடுறக்காண்டி வெளியே வர்றாரு. நம்ம தலைவர் நீர் பாய்ச்சிட்டு இருக்கிறார். வார்டன் கீழே இருந்து ஒரு சத்தம், யாராது தண்ணி கீழே கொட்டுறது. அவருக்கு பாவம், அவருக்கு தெரியல. வேகமாக ஓடி போனான் பாத்ரூமுக்கு. நான் வந்தோடனே கேட்டேன், என்னையா ஆச்சு, ஏன் பயப்பட்டு இருக்கிற, என்ன ஆச்சு? நைட்டு ஒரு பேய் படத்தை பார்த்தேன், தூங்க முடியலை. அப்போ சொன்னேன், ஏசப்பா கூட இருந்தாருன்னா அந்த பயம் வராது. ஏசப்பா இருந்தால் பேய் தான் உன்னை கண்டு பயப்படும். அன்னையிலிருந்து அவன் வாழ்க்கை மாறிச்சு. இப்போ கடைசியாக அம்மா இறந்துருக்கப்போ வந்தான், வந்து என்ன ஆறுதல் படுத்திட்டு போனான். ஏசப்பா உன் கூட இருக்காங்க தீமோ, ஏசப்பா உன்னை நடத்துவாங்க அப்படின்னா. காரணம் என்னென்னா, ஒரு பையனுக்குள்ளே ஏசப்பா வந்துட்டார்னா, அவன் நீதிமானாக மாறிட்டான்னா, அவனுக்கு அடுத்து பயங்கிறது அவன் வாழ்க்கையில் இல்லை. இருக்கிற உங்களுக்குள்ளே நான் நம்புகிறேன், நீங்கள் வந்தபோது எப்படி வந்தீங்களோ தெரில, ஆனால் திரும்ப போகும்போது பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. நீங்க போகும்போது ஒரு அட்மாஸ்பியர்ல போகணும். என்ன அட்மாஸ்பியர்னா, மலைகளுக்கு மேலாக கழுகுகளை போல செட்டைகளை அடிச்சு எழும்பி போகிற அபிஷேகம். இந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்லை. சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும், பயம் அந்த பயமுறுத்திட்டே தான் இருக்கும். ஆனா அது உங்களை தொட முடியாத அளவுக்கு நீங்க உயரத்துல இருப்பீங்க. புரியுதா? கழுகு பாருங்களேன், செட்டைகளை அடிச்சு, சின்ன காக்கான்னா மலை பக்கமே போகாது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர கொண்டு போய், இதுவரைக்கும் நீங்க பயந்துட்டு இருந்த சில பர்வதங்கள் உங்க கண்களுக்கு கீழே வரும். நீங்க மேலே எழும்பி போக போறீங்க. கர்த்தர் சில இடத்துல கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துகிறத நான் ஆவிக்குரிய மண்டலத்துல பார்க்கிறேன். எந்த காரியத்தை குறித்து பயந்தீங்களோ இனி நீங்க பயப்பட போறதில்லை. சீக்கிரம் நீங்க பயத்தை துரத்துகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைக்க விரும்புகிறார். ஒரு நிமிடம் ஆண்டவரே, அந்த அபிஷேகம், நான் பயப்படுவதற்கு அழைக்கப்படலை. தீமோத்தேயுல வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். வாசிங்க அந்த வசனத்தை. இல்ல எடுத்து எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 2 தீமோத்தேயு 1:7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஜெபித்து கொண்டு இருந்த போது ஆண்டவர் 2 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு தம்பி ஜோசுவா தம்பி பேசணும். பாஸ்டர் வந்து ரொம்ப நேசித்து கூப்பிட்டதுனால வேற வழி இல்லாமல், வேற அவங்களுடைய அன்பு கட்டாயம். இன்னொன்று, நாங்களாம் உருவாவதற்கு அவங்களுடைய ஜபங்கள் அதிகம் இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன், ஆராதனை நடத்தும் போது பின்னாடி இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து தேசத்துக்கு பெரிய சொத்து யாருன்னா ஜெபிக்கிறவங்க, வேறு யாரும் இல்லை. ஜெபிக்கிறவங்க தான் தேசத்துக்கு சொத்து. ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறதற்கு ஆட்கள் இல்லை, தேவ பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. குறிப்பாக இங்கே இருக்கிற ஊழியர்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும் இந்த நாட்களில். ஏன்னா ஊழியர்களை தான் பிசாசு குறி வைக்கிறான். குறிப்பாக இங்கே இருக்கிற ஊழியத்தை நடத்துகிற பாஸ்டர் அலெக்ஸ்க்காக, அவங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து அவங்கள கர்த்தர் பலப்படுத்தும். ஏன்னா அவங்க ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. பிசாசு யாரை டார்கெட் பண்ணுவோன்னா, ஜெபிக்கிறவங்கள டார்கெட் பண்ணுவோம். அவங்கள தோல் கொடுக்குற ஜெபத்தில் உதவி செய்கிறவர்கள் அதிகம் தேவை. ஆவியில் ஏவப்பட்டு சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். கர்த்தர் இன்னும் பெரிய காரியத்தை செய்யணும். ஏன்னா ஊழியத்திற்காக நான் பார்க்குறேன், அவங்க ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் எங்களை பயன்படுத்தி வருகிறத பார்க்கும். இன்னைக்கு சத்தியத்தை பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சத்தியத்தின்படி வாழ்கிறவங்க ரொம்ப குறைவு. கர்த்தர் நம்முடைய தேசத்தில் கொடுத்த ஊழியர்களுக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை. ஏன் சார் நம்முடைய வாழ்க்கையில் பயம் வருது? ஏன் அம்மா பயம் வருது? பயம் தேவன்றது வரல, அப்படித்தானே? தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்கல. வெளிப்படுத்தல கூட வாசிக்கிறோம், நரகத்துக்கு யார் போவாங்கன்னா பேர் போட்டிருக்கு பயப்படுகிறவர்களும். அப்போ பக்கத்தில் கையை கொடுத்து கேளுங்க, பயப்படுறீங்களான்னு கேளுங்க. டிக்கெட் ரெடியா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. பயப்பட்டீங்கன்னா டிக்கெட் ரெடியா இருக்கு. நீங்களும் நானும் பயப்பட அழைக்கப்படலை. பலமும், அந்த வார்த்தை போட்டிருக்கு, வார்த்தை. தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுத்துருக்கிறா தெரியுமா? பலமும். அந்த பலம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லலாம், தைரியம், கரேஜ். ஒரு தைரியம் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எல்லாரும் பயந்து நடுங்கும் போது தாவீதுக்குள்ள மட்டும் எப்படி சார் அந்த தைரியம் வந்துச்சுன்னா, கர்த்தர் அவன் கூட இருந்தார். பிரசன்னத்தில் இருக்கிறவனுக்கு எப்பவுமே ஒரு தைரியம் உண்டு. பிரசன்னத்தில் இருந்து பழகுங்க. பாருங்க, எல்லாரும் பயப்படும் போது இது வனாந்திரத்தில் தேவ பிரசன்னத்தில் இருந்த தாவீதுக்கு மாத்திரம் அந்த கோலியாத் ஒரு பயமா தெரியல.
அவனை பார்க்கும்போது அவன் கீழே விழுகிறத தான் பார்க்கறான். நான் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிற உங்களுக்கு விரோதமா வருகிற பிரச்சனைகளை நீங்க போய் எதிர்கொண்டீங்கன்னா பயப்பட தான் செய்யணும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரோடு நீங்கள் எதிர்கொள்வீர்கள் என்றால் உங்க கூட இருக்கிற உங்களை சூழ்ந்திருக்கிற உங்களை அழைத்த தெய்வம் அவர் சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னை நடத்துகிறேன், நீ ஏன் பயப்படணும்? பயப்படாத பவுலே, நீ பயப்படாதே. இருக்கிற ஒரு சிலர் எதையோ காரியத்தை குறித்து, என்ன காரியம் எனக்கு தெரியல, வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படாதனால நிறைய பயம். ஏன் பயம் வந்துச்சு தெரியுமா? முதல்ல கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய விதத்துல நீங்களும் நானும் பயப்படலை. நான் ஜெபிக்கிற இந்த ஆரம்ப வேளையில வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்கட்டும். இன்றைக்கு தேசத்துல கர்த்தரை குறித்து பயம் இல்லை. வாலிப தம்பிமார் செல்போனுக்கு 4 லாக் போட்டு வச்சிருக்கிறான், வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக் போட்டு வச்சிருக்கிறான், யூடியூபுக்கு. ஏன் போனை திறந்தாலே ஒவ்வொரு லாக்கு எப்படா அத்தனை லாக்க மனப்பாடம் பண்ணி வச்சிருப்ப? எல்லாருக்கும் மறைக்கலாம், கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் உமக்கு பயப்படாமல் இருக்கலாம்? வசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல. 2வது சங்கீதம் சொல்லுகிறது பயத்தோடு கர்த்தரை சேவிங்க, நடுக்கத்தோடு கலிகூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில நீங்கள் அழியாமல் இருக்கும்படி அவருடைய பாதத்தை. இந்த பயம் என்ன பயம் தெரியுமா? ஏதோ ஆண்டவர் தண்டிப்பாருங்கிற பயம் இல்லை, தேவன் மேல உள்ள அன்பினால் வருகிற பயம். அன்பினால உண்மையா பயம்னா என்ன தெரியுமா? அன்பினால நிறைஞ்சி அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுறது தான் பயம், வேற எதுவுமே கிடையாது. பாருங்க, நீங்க ஆதியாகமம் 39வது அதிகாரம் நினைக்கிறேன், இவனை யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. 9வது வசனம் 39:9 சொல்றான், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இங்கே கர்த்தரை குறித்த ஒரு பயம். யாரும் பார்க்கறாங்களோ இல்லையோ, என் கூடவே ஒருத்தர் இருக்கிறார். நீங்க 2வது வசனத்திலே பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட, என் கூட இருக்கிற ஆண்டவருக்கு நான் துரோகம் பண்ண விரும்பலை, என் கூட இருந்து என்னை பார்த்துட்டே இருக்கிறார் ஒருத்தர், என் மேலே தரிசனத்தை வைச்சவர். நான் சின்ன பையனாக இருக்கும் போது எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தவர், இந்த இடத்துக்கு நான் அடிமையாக வந்த போதிலும் என் மேலே தயையை வைத்த ஆண்டவர். நான் அவருக்கு பயப்படாமல் இவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன தெரியுமா? என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் என் கூடவே இருக்கிறார், அவருக்கு விரோதமாக என்னால் துணிகரமாக எந்த பாவத்தையும் செய்ய முடியாது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஏசாயா 11:2 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியானவர் அவன் மேல் இருப்பார். இந்த நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நீங்க உங்களுக்கு எனக்கு தேவை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா நாளைய தினத்தை குறித்து நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சொல்லலாம், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே, எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். பாருங்க, இவன் சொல்லுகிறான், ஈசாக்கு கேட்கிறான், ஆண்டவரே அப்பாவை பார்த்து கேட்கிறான், ஆடு எங்கப்பா அப்படிங்கும்போது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். சொந்த மகனை பலியிடுவதற்கு கீழ்ப்படுகிறான் பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என் ஆண்டவர் எனக்கு 100 வயதில் ஒரு பிள்ளையை கொடுத்தார், என்னை நேசிச்சு, ஐயோ ஒண்ணுமே இல்லாம சாக இருந்த என்ன, பரதேசியா இருந்த என்னை இவ்வளோ ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். நான் அவருடைய வார்த்தைக்கு பயப்படுவேன், கீழ்ப்படிவேன், அவர் சொல்றதை செய்வேன். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் நீ கீழ்ப்படுகிறவன் என்று சொல்லல, நீ என் வார்த்தைக்கு பயப்படுகிறவன் என்று நீங்க பார்க்க முடியும். 22வது அதிகாரம் ஆதியாகமம் 22:12 வாசிங்க. ஆதியாகமம் 22:12. போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் எனக்கு குறித்து உங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்லணுங்க. ஆண்டவருக்காக எதையும் எந்த காரியமாக இருந்தாலும் வைக்கிற, பலிபீடத்தில் வைக்கிற, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த கிருபை. யார் என்ன சொன்னாலும் சரி, எகிப்திய ஸ்திரீகள் ராஜா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தேவனுக்கு பயந்ததுனால எபிரேய ஸ்திரீகளுடைய குழந்தைகளை கொல்லலை கர்த்தர். அதனால அந்த ஸ்திரீகளுடைய குடும்பத்தை தலைக்க பண்ணினார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் தலைக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்களை அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். இந்த நேரத்தில் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமக்கு பயப்படுகிற பயத்தினால் என் உடம்பு சிலிர்க்கிறது. ஆவியானவர் கொடுக்கப்படலை, வசனம் கொடுக்கப்படலை, ஆனா அவனுக்குள்ள கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருந்தது. இன்றைக்கு துணிகிற பாவங்கள் பெருகிவிட்டது. சாமுவேல் நாட்கள்ல பார்க்கிறோம், துணிகரமான பாவங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஜனங்கள் கர்த்தருடைய காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். எந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து போகிறதோ அங்கே கர்த்தரை குறித்த மரியாதை குறைந்து போகும், கர்த்தருடைய அற்புதங்கள் குறைந்து போகும், கர்த்தருடைய சத்தம் குறைந்து போகும். ஆனா எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறானோ, எந்த ஒரு குடும்பம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறதோ, சாமுவேலை குறித்து பார்க்கிறோம். சாமுவேல் என்றால் ஏபேத்தை தரித்து கர்த்தருக்கு முன்பதாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். எத்தனை பேர் உண்மையா கர்த்தருக்கு பயந்து, என் வாழ்ல நான் இப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியல, இனி வர்ற நாட்கள்ல தம்பி நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மகனாக. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ரொம்ப முக்கியம். ஒரு நிமிடம் அந்த பயத்தை ஆண்டவர் நமக்கு தரட்டும். அந்த பயத்தின் ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா நீங்க சிங்கத்தை போல தைரியமா நிற்க முடியும். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினால ஜெபிங்களேன். ஆண்டவர் இதை பாரப்படுத்துகிறார். என் ஜனங்களுக்குள்ள இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். என் ஆண்டவருக்கு விரோதமான இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி? என் கூடையே இருக்கிறார், என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் விதமா ஆசீர்வதிப்பார். சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். கர்த்தருக்கு பயப்பட ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையை பார்த்து அநேகர் இயேசு அன்னைக்கு வருவார்கள். அநேகர் கர்த்தரை குறித்து பயபக்தி அடைவார்கள். அநேகர் மெய்யாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அறிவார்கள். ஆனா ஒன்னே ஒண்ணு, எனக்குள்ள அந்த பயப்படுகிற பயம். மனிதர்களை குறித்து பயப்படுகிறோம், வியாதியை குறித்து பயப்படுகிறோம், பிசாசை குறித்து பயப்படுகிறார்கள் அநேகர். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. துணிகரமா பாவம் செஞ்சுட்டு துணிகரமா ஆலயத்துக்கு வர்றார்கள், துணிகரமா எல்லா காரியத்தை செய்கிறார்கள். இல்லை, நான் கர்த்தருக்கு பயந்தவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை குறித்து வானத்திலிருந்து ஒரு சாட்சி உண்டாகட்டும், என்னை குறித்து வானத்திலிருந்து ஒரு சாட்சி உண்டாகட்டும். இப்போது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அதை நாங்கள் வாழ்ந்து காட்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அப்படிப்பட்டவனுக்கு வேற எந்த பயமும் அணுக முடியாது. வேற எந்த பயமும், இப்போ நான் சொல்ல போகிற ஒரு 7 பயம், அந்த 7 பயமும் அவனை அணுகவே முடியாது. பயம் எதனால வருகிறதுங்கிறத முதல்ல நம்ம அறிஞ்சுக்கணும். பயம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல் காரணமே கர்த்தருக்கு பயப்படாதனால தான். என்ன வருது? சின்ன வியாதியை குறித்து பயம். ஒரு கட்டி வந்துட்டா இது என்ன கட்டியா இருக்குமோ, பிசாசு பயம் காட்டுறானா இல்லையா? சின்ன அப்படியே கொஞ்சம் மயக்கமாக வருது தம்பி, ஒருவேளை ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ. எனக்கு தெரிஞ்ச அவர் சொன்னார், அந்த ஏற்கனவே ஒரு அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அவருக்கும் இப்படி தான் வேர்த்துச்சு, விறுவிறுன்னு வேர்த்துச்சு. உடனே என்ன வந்துருச்சு? இது பிசாசு சொல்கிற பயம். நீங்கள் உடனே சொல்லணும், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அதுதான் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற தன் மண்டலம். அந்த மண்டலத்தில் கர்த்தர் உங்களை வாழ விரும்புகிறார். வேகமாக வாசிங்க. பயம் எதனால வருது பாருங்க. வேகமாக வாசிப்போமா? ஆதியாகமத்தில் வாசிங்களே, 1வது அதிகாரத்தில் ஆதாம் சொல்லுகிறான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நான் பயந்தேன். 3வது அதிகாரம் தானே, 3:9 வசனம். 9-10 வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். தேவ சத்தத்தை கேட்டுன்னு சொல்லி போய் சொல்றான். அவன் தேவ சத்தத்தை கேட்டிருந்தானா பயப்பட்டிருக்க மாட்டான். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சு பாருங்க. அவன் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், அந்த மரத்தை புசிக்காதடா, எவ்வளோ மரம் வச்சிருக்கேன் அதிலெல்லாம் நல்லா சாப்பிட, அந்த நான் ஒரு மரம் வேண்டான்னு சொல்றதை என்ன பண்ணாத. அவன் அந்த சத்தத்தை கேட்டிருந்தா இன்னைக்கு பயப்பட வேண்டிய நிலைமை வந்திருக்குமா?
இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பயப்பட வேண்டியது இருக்குமா தெரியுமா? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். இன்னைக்கு ஏன் பிசாசு நம்மளை பயம் காட்டுறான்? ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தவறி போனோம், அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிய தவறி போனோம். எந்த இடத்துல கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. கர்த்தர் என்றைக்கோ ஒரு காரியத்தை சொல்லி இருப்பார், இதை செய்யாத மகனே, அதை செய்தோமோ? கர்த்தர் செய்யாதங்கிறத துணிகரமா செஞ்சிட்டா நிச்சயமா பயம் வரும். இவன் சொல்றான், இப்போ கர்த்தருடைய சத்தத்தை தோட்டத்தில் ஆண்டவர் உலாவுகிறார். ஆதாமே, நீ எங்க இருக்கிற? நான் உன்னோட பேச விரும்புகிறேன். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நைட்டு போய் ஜோம் பண்றா, இத்தனை மணிக்கு வந்து ஜோம்னு. சும்மா அசால்ட்டா எடுக்காதீங்க. ஜோமனை கூப்பிடுறாருன்னா ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு காரியத்தில் உருவாக்கணும்னு நினைக்கிறார், உங்களை பழக்கப்படுத்தணும்னு நினைக்கிறார், உங்களை பலப்படுத்தணும்னு நினைக்கிறார். நீங்கள் ஜோமனாம சத்தத்தை கேட்காம அடுத்த நாள் போனீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரும், நீங்கள் நிச்சயமாக பயப்படுவீங்க. என் வாழ்க்கையிலேருந்து சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா செஞ்சிடணும் உடனே. ஜோமனை சொல்கிறாரா, பரவாயில்ல, தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, நைட்டு முழங்காலம் மடக்கி ஜோமனுங்க. அடுத்த நாளில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு கர்த்தர் உங்களை முன்பதாகவே ஆயத்தப்படுத்துவார். அந்த நாளில் நீங்கள் பிரச்சனையை சந்திக்கும் போது அது ஒரு சாதாரண பிரச்சனையாக மாறிடும். அதற்கு ஒரு காரணம், கர்த்தர் உங்களை முன்பே ஆயத்தப்படுத்துவார். ஏற்கனவே சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? 2வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, அவர் ஸ்திரீயை நோக்கி, 16வது வசனம். முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது யாரு? ஆதாமா ஏவாளா? ஏவாளா? நம்ம ஆளுக்கு ஏவாள்னு சொல்லிடுவாங்க. வசனம் தெளிவா சொல்லுது பாருங்களேன். எப்போ தெரியுமா அவங்க கண்கள் திறக்கப்பட்டுச்சு? வசனம் அழகா சொல்லுகிறது. 6வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. ஸ்திரீயானவள் 3வது அதிகாரத்தில் 6வது வசனம். ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அதுக்கு அடுத்த வசனம் உடனே சொல்லுது, அப்போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. போதும். எப்போ கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா ஆதாம் புசிச்சப்போதான். அப்போ ஏவாளக்கா புசிச்சப்போ பிரச்சனை இல்லை. ஆதாம்கிட்ட ஆண்டு தனிப்பட்ட ரீதியா பேசியிருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் நிமித்தம் தான் பிரச்சனை. குடும்பத்தில் பிரச்சனை வருதா? யாரோ ஒருத்தர் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருக்காங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுக்காம துணிகரமா இருக்கிறதுனால குடும்பத்தில் அநேகர் இன்றைக்கு நிர்வாணியா இருக்கிறாங்க. அநேக பேர் ஆவிக்குரிய நிர்வாணத்தில் இருக்கிறாங்க. அநேக பேருடைய அபிஷேகம் போயிருச்சு, அநேக பேருடைய அழைப்பு போயிருச்சு, அநேக பேருடைய எதிர்காலமே போயிருச்சு கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதனால. எவ்வளவு வேதனை தெரியுமா? ஆண்டவர் ஆதாம்கிட்ட தெளிவா சொல்றாரு, அதை புசிக்கிற நாளிலே நீ சாவா என்று சொன்னார். அதை கேட்கறதற்கு மறுத்து மனைவி சாப்பிடும் போது பிரச்சனை இல்லை, ஆனா அதை கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட காதுகள் என்றைக்கு வாங்கி சாப்பிட்டதோ உடனே அவர்கள் இருவரும் நிர்வாணிகளானார்கள். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால இன்றைக்கு எத்தனை தலைமுறைகள் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுதா? இத்தனை நாட்கள் இன்னைக்கு தேசத்துல பாவம் பெருகி இருக்குது. தேவன் பாவத்தோடு படைச்சாரா மனுஷனை? இல்லவே இல்லை. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாம. ஆனா நான் நம்புறேன், ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல், பிதாவின் சித்தத்தை செய்ய கீழ்ப்படிந்த போது இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாய் மாறியது. இன்றைக்கு நீங்க கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்க தலைமுறைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள், அடுத்து வருகிற பிள்ளைகளுக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் அடைக்கலம் கிடைக்கும். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிங்க. ஆண்டவர் பாரப்படுத்துகிறார். எத்தனை தடவை அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. சில காரிய நன்மைகள் ஏன் தடைப்படுதுன்னா அவர் சொல்படி நீங்களும் நானும் செய்யல. ஆண்டவரே ஓ ரபா ஷதல ரபா கதலரா, உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மாறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். சொல்லுங்களேன், உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும்.
உம்மை மறுதலித்தவன் நான். உதவாத எண்ணில் நீர் உறவாடி நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் திரும்ப அந்த கரம் இறங்கி வரட்டும். திரும்ப அந்த சத்தம் எங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம. முடிஞ்ச கண்களை மூடி ஒரே ஒரு என்ன நினைச்சிருங்கப்பா. தேவகுமாரா தேவகுமாரா, நான் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கிறேன், கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். தேவகுமாரா தேவகுமாரா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதா. என்ன மறந்தா எங்கே போவினா. ஐயா மன்னிங்க, உங்க சத்தத்தை கேட்டு செய்யாத மன்னிங்க மன்னிங்க. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், எப்பா சோதனைக்கு உட்படாதவ விழித்திருந்து ஜெபம்ப்பா. ஒரு பிரச்சனை வர்றதை பார்க்கிற நீ 3 நேரம் மறுதலிக்க போற. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம். இங்க இருக்கிற அநேகரோட ஆண்டவர் திரும்ப திரும்ப என் பாதத்துல வந்து உட்காரி சொல்லியும் கீழ்ப்படியாம போனதை மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் சொல்றார், உங்க மேல உள்ள திட்டம் தாமதமாகி கொண்டிருக்கிறது. உங்க மேல உள்ள தரிசனங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் அதை நிறைவேற வேண்டும் என்றால் இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம். நல்ல ஒரு நிமிட கரங்களை தட்டி இன்னைக்கு முழு பலத்தோடு இயேசுவே, இனி வர்ற நாட்கள்ல என்னுடைய மீதி நாட்கள்ல உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். ஷக்கா பாகாதால ஒரு கீழ்ப்படுகிற ஒரு அபிஷேகம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிஞ்சு பாருங்க, நீங்க பயமில்லாத இருப்பீர்கள். 1000 மந்திரவாதிகள் உங்களுக்கு முன்பதாக வந்து மந்திரம் பண்ணாலும், 1000 பிசாசுகள் வந்து உங்க கழுத்தை நெரிக்க வந்தாலும் ஒருத்தன் கூட உங்களை தொட முடியாது. ஒரு மாந்திரிகம் கூட உங்க வீட்டு பக்கத்துல கூட வர முடியாது. சுமித் விக்கில் சுவத் என்கிற தெரிய தேவனுடைய மனுஷர் தெரியும் நினைக்கிறேன். 23 செத்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பினவர். ஒரு நாள் இரவு ஊழியத்தை முடித்து வீட்டில் வந்து படுத்திருக்கிறார். படுத்தா திடீர்னு கட்டில் ஆடுது. கட்டில் பிடிச்சி ஒன்று ஆட்டுது. சில நேரம் ஆடுதுல நம்முடைய வாழ்க்கையும் நல்லா தான் இருக்கும். திடீர்னு ஊழியம் முடிச்சுட்டு வந்தோன்னே திடீர்னு ஆடும். திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்தோன்னே அது வரைக்கும் நல்லா இருக்கிறவங்க திடீர்னு ஏய் அப்படிவாங்க. அப்போ ஆடும் பாருங்களேன். இவர் என்ன பண்ணாராம், கண்ணை திறந்து பார்த்தாராம். பார்த்தா முன்னாடி ஒரு பேய் இருந்துட்டு குளிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் ஆட்டம் வரும்போது அறிஞ்சுக்கிடணும், இது இந்த மனுஷன் ஆடலை, பின்னாடி ஏதோ ஒன்று சேர்ந்து என்ன பண்ணி விடுது. நல்லா சோமனிட்டு வந்துட்டீங்கல்ல, ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டீங்கல்ல, அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணுறதுக்காண்டி எடுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஆட்டுறதுக்காண்டி வரும். அப்போ தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும் தம்பிமாருக்கு. அப்போ தான் ஏதாவது யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் ஐபிஎல் நடக்குது, சென்னை சூப்பர் கிங்னு வரும். உடனே என்ன பண்ணிடுவான், உள்ளே போயிடுவான், அபிஷேகத்தை இழந்துடும். இவன் என்ன பண்ணியிருக்கிற, அந்த ஊழியக்காரர் பார்த்தார். பார்த்தா பேய் தான் வந்து நல்லா ஏய் இன்னைக்கு உன்னை கொல்ல போறேன் அப்படின்னுட்டான். உடனே போரை இழுத்து மூடிட்டாரான். பயந்து மூடலை. இவெல்லாம் ஒரு ஆளு, இவனுக்கு பயந்து நான் தூங்குறதே கொஞ்ச நேரம். அவன் ஊழியக்காரர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குவாரான். அந்த நேரத்தையும் உனக்காண்டி நான் கெடுக்க வரும்ல போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்கிட்டார். அந்த பிசாசு வெக்க போட்டு அடுத்த அவன் பக்கத்துலேயே, அந்த ரூம் பக்கத்துலேயே வந்ததே இல்லையா. எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் அப்படிப்பட்ட தைரியம் உள்ள வாழ்க்கை. ஏன் தெரியுமா, அவரை குறித்து சரித்திரம் சொல்லுது, அவர் எந்த இடத்துல என்ன சொன்னாலும் ஆண்டவர் சொன்னால் செய்வாராம். திடீர்னு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவாராம், எழும்பி நின்று இப்போ சொல்லு இயேசு நல்லவர், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்லு, சத்தமாக சொல்லுவாராம் எழும்பி நின்று. ஒரு தடவை ஒரு விலையேற பெற்ற 5 ஸ்டார் ஹோட்டல் போயிட்டாராம் இந்த ஸ்மித் விக்கில்ஸ்வர். சொன்னாராம், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சத்தம் கேட்கும்படி இந்த ஹோட்டலில் நின்று எல்லாரும் ஆண்டவரே பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பணக்காரங்க இந்த இடத்துல சொன்னால் என்ன ஆண்டவரே நினைப்பாங்க, நான் ஒரு சாதாரண ஊழியக்காரன். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், கையில் 2 பிளேட் இருக்கா, அந்த பிளேட்டில் நல்லா இந்த இது அந்த காலத்தில் ஃபோக்ஸ்னு ஒன்று அந்த குத்தி சாப்பிட்றதுக்கு, அதை வச்சு அடி டிங்கி டிங்கி டிங்கின்னு அடி, எல்லாம் ஒன்று திரும்பி பார்ப்போம். இயேசு நல்லவர்னு சொல்லு, இங்கே இருக்கிற ஒரு சிலரை நான் விடுதலையாக்க போகிறேன் அப்படின்னா. அப்படியே உடனே கீழ்ப்படிஞ்சு சொன்னாராம். அங்கே இருக்கிற அநேகருக்குள்ளே இருந்த அசுத்தாவி வெளியே போச்சு.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு சாத்தான் கீழ்ப்படிவான். உங்க சத்தத்தை கேட்டு அவன் வெளியே போய்த்தான் ஆகணும். உங்க எல்லைக்குள்ள இருக்க முடியாது. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அதிகாரமே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். எல்லாரும் ஒரு நிமிடம் கரங்களை தட்டி அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியும் போது உங்களுக்காக எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து முடிக்கிறவர். ரெண்டாவது, முதது தேவ சத்தத்தை செய்யாததுனால 7 காரியம் இருக்குதுன்னு 5 நிமிஷத்துல நான் முடிக்கணும். நான் முடிச்சிடுறேன். தேவ சத்தத்தை கேட்காததுனால வர்ற பயம். ரெண்டாவது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாததுனால என்ன வருது தெரியுமா? எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலைன்னா கண்டிப்பா பயம் வரும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்க. எலிசா வேலைக்காரன், வாசிங்க 2 ராஜாக்கள் 6:16-17. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலைன்னா சூழ்நிலையில பார்த்தா பயந்துட்டே இருப்போம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். நான் ஜெபிக்கிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருடைய கண்கள் திறக்கப்பட்டு உங்களையும் என்னையும் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ, கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ அவர் தம்முடைய தூதர்களை பாளையம் இறக்குகிறார். ஒரு பெரிய பாளையம் உங்களை சுற்றி இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு திட நம்பிக்கை என்ன நம்பிக்கை தெரியுமா? உங்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. நீங்க எங்க போனாலும் தனியா போகல, உங்களை சுற்றிலும் பரலோக ராஜ்யம் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய கண்கள். எலிசாவுடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது, ஆனா வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படாமல் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். அதனாலதான் ஃபாதர் பாடுகிற, கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும், என் கண்கள் தூய்மையாக்கும். கர்த்தர் சொல்லுங்களேன், கர்த்தர் உம்மை பார். காதுகள் திறந்தருளும், கர்த்தரும் குரல் கேள். என் காதுகள் திறந்தருளும், கர்த்தரும் குரல் கேள். ஏசப்பாவை பார்த்து நடக்கும்போது பேதுரு நல்ல தைரியமா நடந்து போறான். என்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்தானோ மூழ்க ஆரம்பித்தான். இன்றைக்கு உங்களுடைய கண்கள், தாவீது சொல்கிறான், கர்த்தரை எப்போது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். உன்னுடைய விசுவாச கண்களில் கர்த்தர் முன்னாடி செல்வாராக. உனக்கு முன்பதாக போய் கோண நாளைகளை செவ்வையாக்கும்படிக்கு எல்லாரும் ஒரு நிமிடம், ஆண்டவரே என்னுடைய கண்களை கர்த்தர் திறப்பீராக. ஒருவேளை இதுவரைக்கும் இருளாக்கப்பட்டிருந்துச்சுன்னா நான் சொல்றேன், கர்த்தர் இந்த இரவுல இருந்து உங்களுக்கு ஒரு புதிய வெளிப்பாடை தருவாராக. நீங்க தனி ஆள் அல்ல, நீங்க சாதாரண மனிதன் அல்ல. இங்க உங்களுக்கு முன்பதாக நிற்கிறேன் நான் ஒரு பயந்தாங்கோழி. ஒரு காலத்தில் உண்மைதானே, ஒத்துக்கிடணும்ல. ஒரு காலத்தில் எப்போ நான் எனக்கு தெரிஞ்சு 11 இல்லை 10, திடீர்னு வீட்டுக்குள்ளே போகிறேன், குளிக்கிற ரூம்குள்ளே போகிறேன், ஒரு வால் மாதிரி ஒன்று ஆடிட்டே இருந்துச்சு. பார்த்துக்கோங்க, என்னடா இது வித்தியாசமாக இருக்கு. நம்ம ரொம்ப பயந்தாங்கொழி இல்லை. உடனே புரளியை கிளப்பிட்டேன். அது ஒன்றுமே கிடையாது. அது உள்ளேருந்து ஏதோ ஒன்று ஆடிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய பாம்பு இதுக்கு அடியில் எல்லாம் கம்போட வந்து நிற்காங்க வீட்டில். போய் பார்த்தா தூக்குனா இந்த ஈசலுடைய இலை அதுக்கு போய் அந்த இலையை வந்து தண்ணியில் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு, ஈசலுடைய இலை ஆடிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு ஆட்டம் காணிருச்சு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் பிசாசு ஆட்டத்தை காண வைக்கிறானா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பயப்படுத்துகிறவர்களை பயப்படுத்துகிற அபிஷேகம், உங்களை சிறை பிடித்தவர்களை சிறை பிடிக்கிற அபிஷேகத்தோடு தான் வெளியே அனுப்ப விரும்புகிறார். சகோதரி, அந்த அபிஷேகம் என் மேல இறங்கணும் தம்பி. நான் வெளியே போகும்போது போர் அடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள கர்த்தர் இன்றைக்கு ஷார்பன் பண்ணி அனுப்பணும். எல்லாரும் ஒரு நிமிடம் அபிஷேகம் பெற்ற எல்லாரும், இனிமே நான் எதற்கும் பயப்படுகிறவன் அல்ல, கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட தைரியத்தை தரட்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ரட்சித்தார், அபிஷேகித்தார். அதுக்கடுத்து எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கொஞ்சம் எங்கேயுமே ரொம்ப டீப்பாக போக விட மாட்டாங்க. மலை ஏறக்கூடாது, கடலுக்கு போனால் காலை லைட்டாக நடிச்சிட்டு வந்துடணும், திடீர்னு பெரிய ஆளை வரும் அப்படிம்பாங்க. அவங்க பிள்ளை நலனுக்காக ஒரு தடவை ஆண்டு சொல்கிறாரு, இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது ஒரு மலையில் போய் ஜோமணும் அப்படிங்கிறாரு. அந்த மலையில் தான் போன வாரம் நியூஸ் பேப்பரில் படித்தேன். ஒரு சிறுத்தை தோவாளை பக்கத்தில் ஹாஸ்டலில் இருக்கிற அந்த சைடு பேக்கில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கடிச்சு தின்னுருச்சுன்னு.
எனக்கு ஆண்டவர் போனோன்னே இதுதான் முதல்ல ஞாபகத்துக்கு வருது. மலைக்கு போய் ஜெபம்ங்கிறாரு, சிறுத்தை ஆட்டுக்குட்டியே கடித்தது, இதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட இருக்கிற பெருசுப்பா, அது படைக்கப்பட்டது. நீ ஆண்டவரோடு இருந்தா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா சத்துருக்களும் என்ன பண்ணுவாரா? எந்த மனுஷனும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, கீழ்ப்படுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அவன் வேகமா மணி 6 ஆயிடுச்சு, ஆண்டு சொல்லிட்டாரு வேகமா ஓடுற மலைக்கு. ஏன்னா பயம், போகும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பிரசன்னத்தில் போகிற வரைக்கும் பயம் இருக்கும், பிரசன்னம் நிரப்பிடுச்சுன்னா பயம் இருக்காது. அதுதான் சொல்றேன், பிரசன்னத்துக்குள்ள வர்ற வரைக்கும் பயம் இருக்கும். வாலிபர்களுக்கு சொல்றேன், பிரசன்னத்தில் இருந்து பாருங்க. உங்க எதிர்காலத்தை எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு மனுஷியோ, எந்த ஒரு பாவமோ யாருமே மழுங்கடிக்கப்பட முடியாது. உங்க எதிர்காலம் பிரகாசித்து கொண்டு இருக்கும். கர்த்தருடைய கரத்தில் உங்க எதிர்காலம் இருக்கும். பாருங்க, நான் மலைக்கு ஏறும்போது ஒரு பயம், மேலே ஏறிட்டேன். ஆனால் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நைட் ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. நல்லா இறங்குறதுக்கு எப்படி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். இறங்கும் போது கையில் ஒரு சின்ன ஒரு பட்டன் ஃபோன் தான் இருக்குது. ஆண்டவரே எப்படி இறங்க போகிறேன், போகும்போதே வேற சவுண்ட்லாம் அங்கே சிங்குது. என்னடா போகுது ஒன்றும் தெரியலையே ஆண்டவரே. ஆனால் இறங்கும் போது ஆண்டவர் சொன்னார், இப்போ நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியமாக இறங்கணும். போகும்போது வேகமாக ஓடி போனேன், இறங்கும் போது எப்படி இறங்குனேன்னா, பயப்பட மாட்டேன் நான் பயப்பட, ஏதோ சிங்கத்தை நடந்து போன மாதிரி உண்மையே சொல்கிறேங்க. 7:30க்கு இறங்குறேன், ஒவ்வொரு அடியும் தைரியமாக எடுத்து வைக்கிறேன். அப்படியே பக்கத்தில் தேவ தூதர்கள் இருக்கிறதை ஆவில உணர்றேன். என் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னோடு இருக்கிற என் இயேசு பெரியவர். 1000 பேர் எழும்பினாலும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன் பட்சத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகவே முடியாது. கர்த்தருடைய தூதன் பாளையம் இறங்கி இருக்கிறார். இப்போது சொல்றேன், இங்க இருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில இன்றையில இருந்து பயம் உங்களை நெருங்க முடியாத எல்லையில கர்த்தர் உங்களை வைக்க விரும்புகிறார். அந்த அபிஷேகம் உனக்கு வேணும்னா இப்போதே ஆண்டவரே, அந்த அபிஷேகத்துக்காக நான் கெஞ்சுகிறேன். இயேசுவின் நாமத்தினால எந்த ஒரு காரியத்திற்கோ, எந்த ஒரு மனுஷனுக்கோ அநேக பயம். இறங்க ஏற 10 நிமிஷம் ஆச்சு, மழை இறங்க 25 1/2 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா மெதுவாக ஒவ்வொரு அடியாக என்ஜாய் பண்ணி இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு அவர் கை போடுறாருல, அவர் கை மேலே இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? அவருடைய கரத்தினால தாங்குறார். என் பிள்ளை வழிகட்டி போயிருமோ, என் பிள்ளை எதிர்காலம் தவறி போயிருமோ, அவர் கரத்தில் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒரு சிலரோடு தெளிவாக சொல்றாரு, உன் பிள்ளை எதிர்காலம் என் கரத்தில் இருக்குது. எனக்கு பயப்படுகிற என்னுடைய ஆத்மாவே, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற என்னுடைய ஆத்மாவே, உனக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். இதோ நாள் வரும், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் வருகிறது, நதியை போல கர்த்தர் சமாதானத்தை கட்டவிழ்க்கிறார். கர்த்தர் உனக்கு செய்ய போற நன்மை அதுதான். கர்த்தருடைய எதிர்காலத்தில் உன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய போற நன்மை அதுதான். பயப்படாத, தைரியமாயிரு. பயமில்லாதிருப்பாய். வேகமா அடுத்து விசுவாச குறைவினால், வேகமா வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஜெப ஆலய தலைவன் 5வது அதிகாரம் 36 சொல்றார் ஆண்டவர், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய். ஏன் அப்போ பயம் வந்து தெரியுமா? விசுவாசம் இல்லைன்னா என்ன வரும்? விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பேரை என்னது? விசுவாசி. ஆனால் பேராசிட்டமால ரொம்ப விசுவாசிப்போம். பேராசிட்டமால் போட்டால் காய்ச்சல் சரியாயிரும்ல தம்பி, வேற எதுவும் போடணுமா? சேர்த்து எதுவும் போடணுமா? போடுங்க, நிறைய போடுங்க. அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நம்புங்க. அவருடைய தழும்புகளினால இந்த வியாதியை காட்டில என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் விசுவாசத்தினாலே பலவீனத்திலையும் பலன் கொண்டார்கள். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்க இருக்கிற சகோதரி, உன்னை சரீரத்தில் பிசாசு சில பலவீனத்தை கொடுத்து முன்னேற விடாம தடுக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா நீங்க ஆண்டவருக்காக இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, உனக்கு இப்போதுதான் உன் பலன் முன்பில் அதிகமாக. அவர்கள் பலத்தின் மேல் பலன் நம்புறவங்க மாத்திரம் இங்க இருப்பீங்கன்னா, ஆண்டவரை எனக்கு நீங்க தரப்போற பலன் குறைகிற பலன் நல்ல, பலத்தின் மேல் பலன். கர்த்தர் உனக்கு தரப்போகிற பலன் அதுதான். ஊழியரே, அன்பு சகோதரனே, உனக்கு தரப்போற பலன் அதுதான். குறைந்து போகிற பலன் அல்ல. மோசேயுடைய கண் பார்வை குறைந்து போகல, அவன் பலன் குறைந்து போகல.
கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்தை, ஆவிக்குரிய பலத்தை உங்களுக்கு தருவாராக. சரீர பலவீனம் வரதான் செய்யும். சில இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமா சளி பிடிச்சிரும். உடனே பிசாசு சொல்லுவாங்க, ஒரு காய்ச்சல் மாத்திரை போட்டு வீட்டில் தூங்கிரு. இல்லை, சீந்திட்டே நானும் போய் நிற்பேன், துப்பிட்டே நானும் போய் நிற்பேன். பேச போறது அப்பா, முன்னாடி நிற்க வைக்கிறது அப்பா. அவர் கூட இருக்கும்போது பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு முன்னாடி தான் அந்த சோதனைலாம் வரும். அப்படியே இருமல் வரும், அந்த வீசிங் டைம்ல அப்படின்னு இருக்கும். எப்படி ஆண்டவரே பாட்டு பாட போறேன்? போய் நில்லுடா, நில்லு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பலப்படுத்துகிற கரம் உண்டு. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம், இம்மட்டும் கைவிடாதே, இனியும் கைவிட மாட்டா, இனிமேட்டும் கைவிடாதே, இனியும் தாயின் வயிற்றில் தாங்கினா, தாயின் வயிற்றில் ஆயுள் முழுவதும் தாங்கு என்னை தாயின் வயிற்றில் தாங்கினா. அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாவைலாகிய எனக்கு முன்பதாக நீ சமபூமியாவா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோது நான் காண மாட்டேன். அதுதான் தேவ பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா கண்டிப்பா என்ன வரும் தெரியுமா? பயம் வரும். இன்னைக்கு கர்த்தர் உங்க விசுவாசத்தை பலப்படுத்துவாராக, உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. 4வது சூழ்நிலைகளை பார்ப்பதனால், அது ஏற்கனவே பார்த்துட்டோம். பேதுரு என்ன பண்றான்? மத்தேயு 14:30 இருப்பிடத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. யாராவது ஒருவர் வாசிங்க, மத்தேயு 14:30. ஒருவர் வேகமா வாசிங்க. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து. காற்று பலமா இருக்கிறதை கண்ட உடனே என்ன வந்துருச்சு தலைவருக்கு? பயம். எல்லாரும் படகை விட்டு இறங்க பயப்பட்டாங்க. அப்பெல்லாம் யாருக்கு பயம் வரல? பேதுருக்கு பயம் வரல. ஏன்னா அவன் அது வரைக்கும் யாரை பார்த்துட்டே இருந்தான்னா, எல்லாரும் காட்சியும் கடலையும் பார்த்தாங்க. ஆனா இவன் யாரை பார்த்துட்டே இருக்கிறான்னா, யாரோ ஒருவர் காட்சியின் மேலே நடந்து வர்றாரு. அவர் நடக்கிற நீரே ஆனால் நானும் இறங்கி வர முடியும். என் ஆண்டவர் சொன்னார், நான் விசுவாசிக்கிறவன், நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியை செய்வான் இருக்கிறார். இறங்கி நடந்தான். திடீர்னு காற்று அடிக்குது, சைடு காத்துக்குள்ள பிஸ்ன்னு வருது சத்தம். வீட்டுக்கு போனோன்னு பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா? இங்கே இருக்கும்போது நல்லா இருக்குது, சத்தத்தை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நல்லா இருக்குது. பிரச்சனையை பார்க்காதீங்க. தாவீதை போல எப்போது கர்த்தரை மாத்திரம் முன்பதாக வச்சு போய்கொண்டே இருப்பீர்கள் என்றார். ஒருவேளை ஏதோ ஒரு பயத்தில் நீங்கள் மூழ்கி இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய கரம் சூழ்நிலைகளை பார்த்து மூழ்கி இருந்தாலும் உங்களை திரும்ப எடுத்து நிறுத்தி விழுந்து போன கூடாரத்தை திரும்ப கட்டுகிற ஆண்டவருடைய கரம் இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் மீண்டும் கட்ட விரும்புகிறார். திரும்ப நீங்க எழும்புவீங்க, திரும்ப நீங்க எழுந்து நடப்பீங்க. எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே கடல் மேல, அதே பிரச்சனை மேல நடக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அடுத்தாவது 5வது வசனம், 5வது காரியம். எதனால பயம் வருது தெரியுமா? இது ரொம்ப மோசமான காரியம். பொறாமையினால பயம் வரும். இருக்கவே கூடாத ஒரு ஆமை என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில? பொறாமை. யாரு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றா பொறாமைன்னொன்னே? சரி, ஆனால் நான் எடுத்தது வந்து சாமுவேல், சவுல். 1 சாமுவேல் 27 சாரி 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 16-12 வசனம் வாசிங்க. 16-12. 1 சாமுவேல் 16-12. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. ஏன் பயம் வந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடியே நிறைய வசனம் இருக்குது. அவங்க கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000. நம்ம ஆளுக்கு என்ன வந்துருச்சு? பொறாமை, காய்மகாரம். யார் மேலேயும் உங்களுக்குள்ள பொறாமைங்கிறது ஒன்று வரவே கூடாது. உன்னை காட்டிலும் நல்ல ட்ரெஸ் போடுறாங்களா, சந்தோஷப்படுங்க, மனதார ஆசீர்வதிங்க. கர்த்தர் பயன்படுத்துகிற கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பொறாமைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள பிசாசு பயம் என்கிற ஆவியை கண்டிப்பாக கொண்டு வந்துடும். அந்த ஆவி உங்களுக்குள்ள வரக்கூடாது. ஏங்க சவுலுக்கு இல்லாத நன்மைகளா, சவுலுக்கு இல்லாத ஆசீர்வாதங்களா? ஏன் பொறாமைப்படணும்? ஒரு சின்ன பையன் ஆண்டவர் பயன்படுத்துறார், அவனுக்காக சந்தோஷப்படாம பொறாமை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பொறாமை இருக்கக்கூடாது. ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் பார்த்து பிறரை ஆசீர்வதிக்கணும். இயேசுவுக்குள்ள இருந்த சுபாவம் என்ன தெரியுமா? நான் விசுவாசிக்கிறவன் எனக்கு காட்டிலும் கீழே அற்புதம் இல்லை, என்னை காட்டிலும் பெரிய அற்புதத்தை அவன் செய்வான். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அபிஷேகம்.
அதுதான் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம். கர்த்தருடைய பிள்ளைங்க மோசே சொல்லுகிறான், எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்லால் நலமா இருக்குமே, அவர்களை தடை பண்ண வேண்டாம். ஒருத்தர் எழும்புறானா கர்த்தருக்காக யாரையும் தடுக்க கூடாது, கர்த்தருக்காக எல்லாரும் எழும்பணும். அந்த பொறாமை இல்லாத வாழ்க்கை. அடுத்து ஒரு காரியம், ஆறாவது, பொல்லாத மனிதர்களால் வரும் பயம். இது ரொம்ப மோசமான பயம், எல்லாருமே ஃபேஸ் பண்ற பயம். சும்மாவே இருக்க மாட்டான் பார்த்தீங்களா, நம்ம மேல என்னைக்குமே ஈட்டியை வச்சுட்டே இருப்பான், எப்பண்டா எரியலான்னு. யாரு? சவுல் ரெடியாவே இருந்தானா? ஒரு அழகா ஒரு வசனம் உண்டு, 1 சாமுவேல் 27:1. தவறான பயம் எங்க கொண்டு போயிட்டு பாருங்க. தாவீதை வாசிங்க. பின்பு தாவீது, நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய், எதிரியுடைய தேசத்துக்கு போகும்படி தவறான தீர்மானம். காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் என்ன? பொல்லாத மனிதர்களை குறித்து வர்ற பயம். இந்த பொல்லாத மனுஷங்களை குறித்து நீங்க பயந்துட்டீங்கன்னா தேவ சித்தத்தை விட்டு வெளியே போயிருவீங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் யார் நமக்கு விரோதமா இருப்பா? சத்துருவே கர்த்தர் சமாதானமாக பண்ணிடுவார். ஏன் நீ பயப்படுற? சவுல் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு அடி தூரம் தான் இருக்கு. தாவீது சொல்றான், எனக்கும் மரணத்துக்கும் அவ்வளோ நெருக்கத்தில் நேரத்தில் கர்த்தர் காப்பாற்றினாரே. தாயின் வயிற்றிலிருந்து காப்பாற்றி ஏந்தி சுமந்து பாதுகாத்து வந்தவர் சொன்னப்பட்ட நல்வார்த்தைகளை நிறைவேற்றாமல் விட்டு விடுவாரோ? தாவீதே, ஓ மேல உள்ள அபிஷேகம், கர்த்தர் ஓ மேல வச்ச அழைப்பு, அது உன்னை பாதுகாக்கும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் அது உன்னை பாதுகாக்கும். மனுஷர்களை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் என்ன சொல்றாங்க, என்ன கொன்றுவாங்க தம்பி. ஒரு சின்ன சாட்சி, நம்ம விட்டு பீலாரன்ஸ் பழைய பரிசுத்தவான்கள் ஒரு 3 பேர், மோகன்சி என்ன இன்னொரு ஒரு ஊழியக்காரர், அவங்க சொன்ன சாட்சி ஞாபகம் வருது. 3 பேர் வட இந்தியாவிற்கு குஜராத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. ஊழியத்திற்கு போன இடத்துல அவங்க போயிட்டு திரும்ப வர்ற வழியில ஒரு 3 பெரிய ரவுடிகளுக்கு காசு கொடுக்கப்பட்டிருக்குது. எவ்வளோ தெரியுமா? பல லட்சங்கள் கொடுக்கப்பட்டு அவங்க இந்த 3 ஊழியக்காரங்களை மாத்திரம் உயிரோடு வெட்டி கொள்ளும்படியாக காசு கொடுக்கப்பட்டிருக்குது. அது ஒரு மலை ஏரியா, வேற வழியே இல்லை. வந்தால் அந்த வழியாக தான் வரணும், இல்லைன்னா பெரிய ஒரு பள்ளத்தாக்கு தான் இருக்குது, அது வழியாக போக முடியாது. இல்லது வேற சைடு வழியாக போகணும்னாலும் ஒளிஞ்சு போகணும். அந்த மாதிரி சூழ்நிலை. இது அறிவிக்கப்பட்டது யாருக்குன்னா இந்த 3 ஊழியக்காரங்களுக்கு. எனக்கு இன்னொரு ஊழியக்காரர் பேர் தெரில, 2 பேர் ஞாபகம் இருக்குது. ஒன்று விட்டு பீலாரன்ஸ் ஐயா, இன்னொன்று மோகன்ஸ் என்ன. அப்போது அந்த ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராம், நான் எலியாவின் நாட்களில் தான் அந்த போர்ச்சேவர்கள், எலிசாவின் நாட்களில் போர்ச்சேவர்கள் வந்து பிடிக்க வர்றாங்க, அவங்க கண்களை தான் கட்ட முடியுமா? நான் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த 3 மனுஷங்களுக்கும் பயப்படாமல் நடந்து போனார் ஆண்டவர். அப்போ விட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அப்படி சொல்லும்போது விட்டு பேசுறாங்களாம், நான் ரெடியாக இருக்கிறேன், வாங்க என் பின்னாடி வாங்க, நான் நடந்து போகிறேன் முன்னாடி அப்படின்ட்டாங்களாம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சான். மோகனன் அடுத்து போனாங்களா, அடுத்து அந்த ஊழியக்காரங்களும் போயிட்டாங்களாம். அதே மாதிரி 3 பேர் பெரிய அருவாளோடு ரோட்டில் நின்று இருக்காங்க. இவங்க சுற்றி தேடி பார்த்துருக்காங்க. இவங்க 3 பேரும் நடந்து தான் போக முடியும், கார்லேயும் போக முடியாது. அந்த குறிப்பிட்ட இடத்த தடக்கணும்னா கார் அதுக்கு கீழே தான் நின்றுருக்குது. இவங்க 3 பேரும் நடந்து போயிருக்காங்க. போகிற சத்தத்தை கூட கேட்காதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டது போல அந்த துஷ்டருடைய மனிதர்களுடைய கரத்தை கட்டி போட்டார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய ஒருவனுக்கு அனுமதி இல்லை. கர்த்தர் உன்னுடைய அபிஷேகத்தை பார்க்கிறார், உன்னுடைய தீர்மானத்தை பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போவாயானால் எந்த மனிதர்களை குறித்து நீ பயப்பட வேண்டாம். அதனாலதான் பவுலை குறித்து ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாமல் பேசு. அந்த ஒரு வசனத்தை ஞாபகம் வருதுனால சொல்ற. அப்போஸ்தலர் 18வது அதிகாரமா வாசிங்க, 18:9-10 வாசிங்க. அப்போஸ்தலர் 18:9-10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு. ஏன் பயப்படாமல் பேச சொல்றாருன்னா அதுக்கு பின்பகுதியில் போட்டிருக்குது, இந்த பட்டணத்திலே உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும். அப்போ அந்த இடத்துல நிறைய பேர் பவுல் மேல கை போடுவதற்கு ஆயத்தமா ஃபாஸ்டிங் போட்டு ரெடியா இருக்கான். 40 பேர் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் பவுலை கொல்லுறதுக்காக ஃபாஸ்டிங் போட்டிருக்கான். எத்தனை பேர் என்ன பண்ணாலும் ஆண்டு சொல்றார், நீ பயப்படாம பேசு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. உன் மேல உள்ள திட்டம் நிறைவேறுவதற்கு முன்பதாக. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு. இப்போ யோசுவா பார்த்து சொன்னார், ஒருவனும் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம்
ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்க, பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்ற வார்த்தை, எந்த மனிதனும் தீங்கு உனக்கு மேரதமாய் செய்வதில்லை. அப்படி தீங்கு நினைச்சாலும் அது நடைபெற போறதில்லை. காரியம் மாறுதலாக தான் முடியும். நம்புற தேவ பிள்ளைங்க ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். 7வது காரியத்தை பார்த்து முடிப்போம். தாழ்வு மனப்பான்மையினால் வரும் பயம். அண்ணே நான் ஒண்ணுமே இல்லைன்னு, என் குடும்பத்தில் நான் ரொம்ப சின்ன பையனே, எனக்கு படிக்கவே தெரியாது. சிலருக்கு ஸ்டேஜுக்கு போனோன்னா கிடுன்னு மைக்கில் ஆடும் மாதிரிங்களா. நானும் அப்படி தான் இருந்தேன். ஒரு பாட்டு புக்கில் முந்தி ஆரம்பத்தில், அந்த பாட்டு புக்கில் மொத்தமே 400 பாட்டு தான் உண்டு. நான் அந்த பாட்டு புக்கில் உள்ள நம்பரை சொல்கிறேன். 340வது பாட்டுன்னு அதில் போட்டிருக்குது. நான் அந்த பாட்டு நம்பரை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி சொல்கிறேன். 3400 அப்படிங்க. இந்த பாட்டு புக்லேயே மொத்தமே 400 பாட்டு தான் இருக்கு. பயம் வேதனை உள்ளதுக்கு வசனம் சொல்லுது 1 யோவான்ல, பயம், ஒரு மனுஷனுக்குள்ள பயம் இருந்தால் நிம்மதியாக வாழவே முடியாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள அந்த கர்த்தர் அந்த அன்பை தந்து அனுப்ப போறார். நியாயாதிபதிகள் 6:15 வாசிங்க. அதை மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்க போறோம். நியாயாதிபதிகள் 6:15. எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு நேராக. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பத்தார் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். எல்லாரிலும் சிறியவன், நான் எப்படி ரட்சிப்பேன்? என் நிலைமையை பார்த்து, உங்க தற்கால நிலைமையை பார்த்து எடை போடாதீங்க. சத்துருக்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பார்க்குறோம், சத்துருக்கள் ஒருவருக்குள்ள ஒருவர் பேசிக்கொள்றாங்க. ஒரு வார்கோதுமை அப்பம் சுழண்டு வருது. அது வேற யாருடைய அப்பம் இல்லை, அது கிதியோனுடைய அப்பம். அந்த கிதியோனுடைய அப்பம் முழு பாளையத்தை அழிக்கிறத ஒரு சத்ரு பேசிக்கிறான். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா நரகத்தில் பிசாசு உங்களை குறித்து பயம் காட்டுறதுக்காக அநேக ட்ரிக் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு உங்களை குறித்து ரொம்ப பயம். அவன் ரொம்ப பயப்படுறதுனால உங்களை பயமுறுத்த முயற்சி பண்ணுறான். புரிஞ்சிருச்சா? உங்களை ஏன் பயமுறுத்த ட்ரை பண்ணுறான்னா, அவன் உங்களை குறித்து ரொம்ப என்ன பண்ணுறான்? ஏன்னா நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா உங்கள் பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாக மாறிடும். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். நீங்கள் எழும்பணும். இது எழும்ப வேண்டிய நாட்கள். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எல்லா நிலைமைகளும் மறந்து ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற எல்லா தாழ்வு மனப்பான்மைகள் நான் எப்படி ஆண்டவருக்காக செய்ய போகிறேன்? எரேமியா சொல்லுகிறான், நான் சிறு பிள்ளையா இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் சொல்ற எல்லா இடத்துலையும் போய் பேசு. நான் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு சொல்றார், நான் உன்னை கூட இருக்கிறேன். கண்களை மூடி என் கூட இருக்கிறத நான் உணரணும். ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்து நான் போகும்போது சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தோடு நான் கடந்து போகணும். எல்லாரும் அபிஷேகம் பச்சை எல்லாரும் பேச ஆரம்பிங்க. அந்நிய பாஷைகளை பேசி நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். உன் எதிர்காலத்தை குறித்து சத்துரு வைத்த பொய்யான திட்டங்களை மாற்றி ஆண்டவர் சொல்றார், இல்லை இல்லை எலியாவை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் சொல்றாரு, எந்த மனுஷனும் மரணத்தை பார்த்துட்டு தான் பரலோகம், ஆனா நீ மரணத்தையே காணாதபடி பரலோகத்தை வைத்திருக்கிற. அப்படிப்பட்ட உன்னத அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல வைத்திருக்கிறார். எல்லாரும் விரும்புறவங்க மாத்திரம் அந்த ஒரே ஒரு பாடலை மட்டும் கரங்களை தட்டி, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்திடுவார். நல்ல அபிஷேகத்தோடு பாடி முடிக்க போகிறோம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சொல்லுவோம், உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான ஒரே ஒரு அடிய மாத்திரம். சூழ்நிலைகள் எல்லாம் எதிரானதோ, சுச்சத்தார் உன்னில் முகந்தரம் இல்லாமல் பகைத்தாலும் சூழ்நிலை எல்லாம் நல்ல கரங்களை தட்டி எல்லாம் எதிராக போனாலும், ஓ வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வழக்கரம் தாங்குவார், கலங்காதே, வழக்கரம் தாங்குவார். சொல்லுங்க, வல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே இருக்கின்றார். வழக்கரம் தாங்குவார்,
கரம் தாங்குவார். கடைசியா எனக்குள்ளே இரு. நல்ல சந்தோஷத்தோடு பொல்லாத பிசாசே, நீ ஏன் பொல்லாப்பின் பெருமை பாராட்டுகிறார்? கர்த்தருடைய கிருபை என்றாலும் உள்ளது. நான் சாவாமல் பிழைத்திருப்பேன். நீ அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய நீ அறியாததும் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறது. எதற்காக தெரியுமா? எந்த இடத்துல நீ பயந்தாயோ பேதுருவே, எந்த இடத்துல இஸ்ரவேல்ல மறுதலிச்சாயோ, எந்த எருசலேமில கர்த்தரை விட்டு பின்வாங்கினாயோ, அதே எருசலேமில அதே பகுதியில கர்த்தர் உன்னை சாட்சியா மாத்தினார். எந்த குடும்பத்துக்குள்ள பயந்து போயிருக்கிறாயோ, அதே குடும்பத்துல அதே தெருவுல கர்த்தர் உன்னை சாட்சியா மாற்றுவார். உன் பிள்ளைகளை சாட்சியா மாற்றுவார். நீ பயம் இல்லாதிருப்பாய். அந்த அபிஷேகம் விழுகிறது, அந்த அபிஷேகம் விழுகிறது. உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியின் பலன், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலன் அடைவாய். நன்றி 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 நன்றி. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைக்காக எல்லா கரங்களை தட்டி ஓ ராகாத ரபலபா ரீமானா சந்த ரபலபா ரிகது ரபலபா. வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பயப்படாதே என்று சொன்ன தேவன் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். இந்த மாதம் சிங்கத்தை போல, இந்த ஆண்டு சிங்கத்தை போல தைரியமா இருக்க கர்த்தர் கிருபை தரும்படி எல்லா கரங்களை தட்டி ஓ ராகா பாலாபா. கடைசியா பாலாபதர்ச்சோம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இம்மட்டுமாய் நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திட்டமும் தெளிவுமாய் வந்த ஒவ்வொருவரோடு பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே வைக்க ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, வசனம் பேசின உம்முடைய மகனையும் ஆண்டவரே நீர் வல்லமையாய் ஆண்டவரே வெளிப்பாடுகளால் இன்னும் நிரப்பி ஆண்டவரே தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பாலை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு சாமக்காரன்